ஜீவா மற்றும் காவ்யா திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் இருவரும் நகர சத்தத்திலிருந்து தூரமாக ஒரு பழைய வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் மதியம் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த காவ்யா மேல்மாடியில் ஒரு பழைய புகைப்படத்தை கண்டாள். அதில் ஜீவா ஒரு பெண்ணுடன் நின்றிருந்தான். காவ்யா அதை பார்த்து சிரித்தபடி கேட்டாள், இவங்க யார் ஜீவா? ஜீவாவின் முகம் உடனே வெண்மையாக மாறியது. அந்த போட்டோவை எங்க கண்டுபிடிச்ச என்று நடுங்கிய குரலில் கேட்டான். மேலே இருந்த பெட்டியில் என்றாள் காவ்யா. ஜீவா மெதுவாக அந்த போட்டோவை கிழித்துவிட்டு, இனி மேல்மாடிக்கு போகாதே என்றான். அந்த நாளிலிருந்து மதியம் 1 மணிக்கு மட்டும் வீட்டில் விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. யாரோ மெதுவாக நடப்பது போல. ஒரு நாள் ஜீவா வேலைக்கு சென்றிருந்தான். காவ்யா தனியாக வீட்டில் இருந்தாள். அப்போது மேல்மாடியில் இருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. காவ்யா, அவன் உன்னையும் கொல்லப் போறான். பயந்த காவ்யா மேலே ஓடிச் சென்றாள். அங்கே ஒரு பழைய அறை. அதன் சுவரில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது, நான் ஜீவாவின் முதல் மனைவி. அந்த நேரம் பின்னால் கதவு மூடப்பட்டது. காவ்யா மெதுவாக திரும்பி பார்த்தாள். அங்கே ஜீவா நின்றிருந்தான். அவன் கையில் அதே புகைப்படம். ஆனால் அந்த போட்டோவில் இருந்த பெண் காவ்யாவைப் போலவே இருந்தாள்.